இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் வச்சு செஞ்ச இன்ஸ்டன்ட் தோசை. நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்டியாக வரும். அந்த மிக்ஸ் இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 சுற்றி எடுத்தால் போதும். மிளகும் ஜீரகமும் 1-2 உடஞ்சா போதும், நைஸாக பொடிக்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, பொடியான இருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதை இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் வெளியிலே வச்சுக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு. நிறையவா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸை வச்சு இப்போ தோசை செய்யலாம் வாங்க. நான் 1/2 கப்பு அந்த ரெடி மிக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா இன்னும் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ரவா தோசை பதத்துக்கு தண்ணி இந்த பதம் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. உடனே செஞ்சிடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்கணும் மாவு விடும்போது. இந்த மாதிரி விட்டுக்குங்க வெளியிலேருந்து உள் பக்கமாக. அப்புறம் அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். அந்த கல்லை வேணால் நடுவில் திருப்பிக்கோங்க. அப்போ ஒரு போல் உங்களுக்கு முருகலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முருகிடுது அடிப்பக்கம். நான் திருப்பி போடாமல் அப்படியே தான் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இது சாதாரண இரும்பு கல்லில் கூட உங்களுக்கு செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் இரும்பு கல்லில் தான் மாவு விட்டுருக்கேன். அதே மாதிரி தான் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இதை கம்மி பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.